நாம் அனைவருமே வெட்கி தலை குனியக்கூடிய ஒரு செயல் சுப்ரீம் கோர்ட்லயே நடந்திருக்கு. நமது சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி மேலேயே தாக்குதல் தொடுத்திருக்காங்க. அதாவது 3 பேர் தான் நமது நாட்டிலேயே உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர்கள். ஒருவர் ஜனாதிபதி, அடுத்தவர் பிரதமர், அடுத்தவர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி. இவர்களுக்கு எது நடந்தாலும் அது நமது ஜனநாயகத்தின் மீது, நமது மக்களாட்சியின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போராகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது நமது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த ஒரு வன்மம் நிறைந்த தாக்குதல் அந்த கோர்ட்டுக்கு மட்டும் தலைகுனிவல்ல, நமது இந்தியாவுக்கே ஒரு தலைகுனிவு. நமது கான்ஸ்டிடியூஷனுக்கும், அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் சனாதனத்திற்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியலிசம் அதாவது பொதுநல கோட்பாடு, செகுலரிசம் மதச்சார்பின்மை, இன்டெகிரிட்டி அதாவது ஒருமைப்பாடு, சாவரிட்டி இறையாண்மை, டெமோக்ரசி ஜனநாயகம் அதாவது மக்களாட்சி, இதனை அடிப்படையாக கொண்டு இதனை பாதுகாப்பதற்காக எழுதப்பட்டதுதான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனா இதற்கு நேர் எதிர்மறையானது சனாதனம். அதனாலதான் சனாதனத்தை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. சனாதனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மனுஸ்மிருதியில யாரு எந்த குலத்தில் பிறந்தார்களோ அந்த குலத்தொழிலை அவன் தான் செய்ய வேண்டும். இந்த குலத்தொழிலையும் ஏற்றத்தாழ்வுகளையும் தாங்கி பிடிப்பதுதான் சனாதனம். அதைத்தான் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து எழுத்துக்கிட்டு இருக்கோம். தாக்குதலுக்கான காரணம் என்னன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு கோவில் பிரச்சனையை வைத்து அந்த கேஸ் அவர்கிட்ட வருது. அதை விசாரிக்கிறவர் B.R. கவாய் அவர்கள் தான். அங்க ஒரு கிருஷ்ணர் சிலை சேதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கு. இந்த சேதமடைந்த சிலையை புனரமைத்து மக்களுடைய வழிபாட்டிற்கு வைக்க வேண்டும், இதற்காக நீங்கள் தொல்லியல் துறைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற கேஸ் தான் கோர்ட்டுக்கு வருது. எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது இந்த சிலை சேதப்படுத்தப்பட்டதாகவே இருந்தது. ஆகையினால நாங்க இதை புனரமைக்க முடியாது, இதை பழமை மாறாமல் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா இது இப்படியே தான் இருக்கும். ஆகையினால அது எங்களுடைய கடமை அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டு சொன்னா அவங்க நிச்சயம் செஞ்சுதான் ஆகணும், ஆகையினால நீங்க உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது இந்த சிலை சேதப்படுத்தப்பட்டதாகவே இருந்தது. ஆகையினால நாங்க இதை புனரமைக்க முடியாது, இதை பழமை மாறாமல் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா இது இப்படியே தான் இருக்கும். ஆகையினால அது எங்களுடைய கடமை அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டு சொன்னா அவங்க நிச்சயம் செஞ்சுதான் ஆகணும், ஆகையினால நீங்க உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் B.R. கவாய் அவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தை தான் இப்பொழுது மிகப்பெரிய நான் அவர் என்ன சொல்றாங்க, சமமாக கடவுள் அந்த கிருஷ்ணர், பெரிய பிரச்சனையை அனைத்து மதத்தையும் சமமாக கருதுபவன், ஆகையினால நான் எந்த உள்ள அர்த்தத்துடன் இதை நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள்ட்ட வருது. அப்ப அவரு தீர்ப்பு எழுதும் போது அந்த தீர்ப்பில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நான் கடவுளிடம் கேட்டேன், கடவுள் தான் சொன்னார், அவர் சொன்னதையே இங்கு நான் தீர்ப்பாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் அதே சந்திரசூட் சொன்ன வார்த்தையை B.R. கவாய் சொல்லும் பொழுது மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றார்கள்? அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, சந்திரசூட் அவர்கள் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் B.R. கவாய் அவர்கள் ஒரு தலித். அந்த தலித் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பௌத்த மதத்தை தழுவியவர். இவர் இந்து கிடையாது, பௌத்த மதத்தை தழுவியவர். இவர் அம்பேத்கரிசம் பேசுபவர். 2வது காரணம், சந்திரசூட் அவர்கள் சொன்னது சனாதனவாதிகளுக்கு ஆதரவான தீர்ப்பு. ஆனால் B.R. கவாய் சொன்னது இவர்களுக்கு எதிர்மறையான தீர்ப்பு. இப்ப புரியுதா அந்த 2க்கும் உள்ள வித்தியாசம்? ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற அந்த வக்கீலும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அவர்கள் தான் இந்த கேஸை அங்கிருந்து போட்டவங்க. அவரை டெல்லி போலீஸ் கைது பண்ணது 3 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அவரை விடுவித்து விட்டார்கள். அவர் மேல எந்த விதமான கேஸும் கிடையாது. பிஜேபி பக்கம் இருந்து எந்த விதமான கண்டன குரல்களும் இதற்கு வரவில்லை. பிரதமர் அவர்கள் மட்டும் அதற்கு வருத்தம் தெரிவித்து ஒரு ட்வீட் போடுறாரு. உள்துறை அமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கணும், அவர் பேட்டி கொடுத்திருக்க வேண்டும் அல்லது அவர் கண்டனங்களை தெரிவித்திருக்க வேண்டும். இன்று வரையிலும் உள்துறை அமைச்சகமோ உள்துறை அமைச்சரோ இதை பற்றி வாயே திறக்கவில்லை. இது நமது உள்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி. அதே புலனாய்வுத்துறையை தனது கையில் வைத்திருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு குரலற்றும் குரலாக உங்கள் அபுவின் அன்பு வணக்கம்.